வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் மலையாளத்துல இருந்து வெளிவந்திருக்கிற ஐடி த ஃபேக் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு நாள் ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த சந்தோஷத்துல இந்த குடும்பம் இருக்கும்போது ஒரு நாள் வேற ஒரு நபர் மூலமா ஹீரோயினுக்கு தன்னுடைய மனைவியோட ஆபாச போட்டோ ஒண்ணு இணையதளத்துல இருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த போட்டோ ஒரு ஃபேக் அப்படிங்கிறத உணர்ந்த ஹீரோ இந்த குற்றத்தை செஞ்ச நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோவா நடிச்ச தியான் சீனிவாசன் ஆகட்டும், ஹீரோயினா நடிச்ச திவ்யா பிள்ளை ஆகட்டும், ரெண்டு பேருமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லயும் சரி, எமோஷன் காட்சிகள்லயும் சரி, சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற காட்சிகள்லயும் சரி, நல்ல ஒரு தத்ரூபமான நடிப்பையை வெளிப்படுத்திருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல ஹீரோவுக்கு தன்னுடைய மனைவியோட ஃபேக் போட்டோ பத்திய உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய வேதனைகளை வெளியே சொல்ல முடியாம மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது வர எமோஷன் காட்சிகளாகட்டும், ஹீரோயினுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெச்சூர்டா அவங்க நடந்துக்கிற இடங்களாகட்டும், ஃபீல் பண்ற இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல வர காட்சிகள் நல்ல ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் நல்ல டீசென்டாவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களம் நல்ல ஒரு கதைக்களமாவே இருந்தாலும் இவங்க திரைக்கதையா அதை கன்வெர்ட் பண்ண விதத்துல தடுமாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, படத்துல பல இடங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்ப ஆடியன்ஸுக்கு பெருசா பில்டு பண்ண இந்த படத்தோட திரைக்கதை மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட திரைக்கதையே பிளாட்டா தான் மூவ் ஆகுது. ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். படத்துல வர எமோஷன் காட்சிகள் அப் அண்ட் டவுனா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருது, ஆனா அந்த காட்சிகளை பிளரியா காட்சிப்படுத்திடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.